இன்றைக்கி வந்து சிவராத்திரிக்காக தான் சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூம் பூவெல்லாம் போட்டு வச்சாச்சு. சுண்டல் வச்சுருக்கேன், பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். ஊரில் வந்து சுண்டலை வச்சுட்டு கொழுக்கட்டைலாம் செய்வாங்க. கொழுக்கட்டை தான் செய்யலான்னு பார்த்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவில் வந்து பிசைஞ்சு லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஆனால் தண்ணி ரொம்ப கொதிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் சும்மா ஒரே ஒரு ஆவி மட்டும் தான் போட்டேன். ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. போட்டு உடனே எடுத்துகிட்டு பாலில் வந்து சேர்த்துட்டேன். ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டால் திரிஞ்சிருமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். சர்க்கரைலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி பிரசாதத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பூஜை ரூமே வந்து நான் ரொம்பவே ஸ்பெஷலாக மாற்றி வச்சுருக்கேன். இது ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து லாங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சரி சண்டே கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டுனலாம் இருந்தது அதெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நைட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்றலான்னு இருக்கேன். சாப்பிட்டுட்டு வந்து சாமி கும்பிடணும் போயிட்டு. இன்றைக்கி மணி 12 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடலாம்.